அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஒரு இன்ட்ரடக்ஷனை நோலு போட்டிருந்த தமிழால் ஃபுல்லாக நாங்கள் எப்படி இங்கிலீஷ் படிக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறதுக்கு நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டிருந்தேன். அப்போ அது ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் லெசன் தொடங்குவோம்ட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு புக் கொண்டு வச்சு நாங்கள் ஒன்றுக்கு ரெடி ஆகும்ண்டா ஒரு புக் கொண்டோடு அப்படி தொடர்ச்சியாக போகலும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அப்போ நீங்கள் என்னோட அப்படியே சேர்ந்து படித்ததுக்கு ஓகேன்னு சொன்னால் ஒரு சிஆர் புக் கொண்டு எடுத்து நான் அப்போ ஒவ்வொரு கட்டமாக சொல்லித்தரேன், இதெல்லாம் இப்படி நடக்கணுமெண்டு. அப்போ நாங்கள் ஒரு சென்டென்ஸ் ஒன்று மேக் பண்ணுற நேரம் இது எந்த தரத்தில் நீங்கள் நின்றாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு A to Z கஷ்டம் அப்படின்னாலும் இப்போ எங்களுக்கு நிறைய வழிகள் ஈக்குது. நான் எங்களுக்கு இதை யூடியூப்லேயே நிறைய படித்து கொடுத்து கேளும். அப்போ அப்படி அந்த லெசன்ஸும் போட்டிக்கிறேன். இங்கிலீஷ் அல்ஃபபெட் எப்படி லெட்டர்ஸ் வரணும், ப்ரொனன்சியேஷன் எப்படி வரணும், ஆபர்க்குன்னு அந்த சவுண்ட் மெத்தடில் ஃபோனிக்ஸ் மெத்தடில் நான் சவுண்ட்ஸ் எல்லாம் போட்டிக்குது. அப்போ அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களோட அந்த லெட்டர்ஸ் எல்லாம் சரி செஞ்சு கொண்டு அப்போ நான் ஒவ்வொரு ப்ரொனன்சியேஷனை நான் ஒவ்வொரு ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன், இது இப்படித்தான் வரணும். ஏழாவது ஒருத்தர்னாலும் பிரச்சனை இல்லை, இப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் நின்றுனா இன்ஷால்லா உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இன்றைக்கி செய்ய போகிற லெசன் என்னன்னா ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சென்டென்ஸ் ஒன்று மேக் பண்ணணும். இப்போ நாங்கள் ஒரு சென்டென்ஸ் ஒன்று மேக் பண்ணுற நேரம் அப்போ எதெல்லாம் எங்களுக்கு ஈக்கோணுமன் அதுக்கு நாங்கள் சொல்கிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். எங்களோட பேச்சு எங்களோட ஸ்போக்கனில் நாங்கள் டெமிழால் பேசுகிறேன்றாலும் டெமிழால் எந்த எங்களுக்கு ஓணும். இப்போ நாங்கள் ஒரு நவுன் உண்டு, ஒரு பேர்கள் மட்டும் மீந்தால் போதுமா, இல்லை அந்த பேரோடு சேர்த்து ஒரு ஷேல் உண்டு ஏன்னா. அப்போ அதை ஃபர்ஸ்ட் லெசனில் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் நான் உங்களுக்கு இப்படி நவுன் என்றால் என்ன, வேர்ப் என்றால் தமிழால் சொல்லி தந்துட்டு அதுக்கு போகிறோம் நான் நவுன் வேர்புன்னு தான் யூஸ் பண்ணுறது இதுக்கு போகிற வர வீடியோஸில். அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டை பார்த்துட்டு அதோட நோட் பண்ணிக்கொண்டு நீங்களும் படிச்சுக்கொண்டால் உங்களுக்கு அது ஓகேவாயிரும். அப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எங்களோட பேச்சில் எந்தெந்த துண்டெல்லாம் சேர்ந்து எந்தெந்த பாட்டெல்லாம் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் உண்டு. சென்டென்ஸ்னா வாக்கியம். ஒரு சென்டென்ஸ் ஒன்று உருவாக்குறது இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு நவுன் உண்டு, எங்களுக்கு ஒரு நவுன் தேவை. நவுன் இருந்துச்சுன்னா பேர்கள், மனுஷ பேர் ஐக்கியலும், மிருகங்களோட நேம்ஸ் ஐக்கியத்துக்கேலும், திங்ஸ் பொருட்கள், சாமனங்களோட பேர் ஐக்கியத்துக்கேலும். அப்போ அதுக்கு நாங்கள் சொல்கிறது நவுன்ஸ். நவுன்ஸ் ஆர் நேமிங் வேர்ட்ஸ், பேர் சொற்கள். ஓகே, அப்போ நவுன்ஸ் ஆர் நேமிங் வேர்ட்ஸ். நேம் ஆஃப் பீப்பிள் மனுஷ பேர்கள். இப்போ ஃபஸ்ட்னா டீச்சர், டாக்டர், பைலட், அந்த மாதிரி மனுஷ பேர்கள் பீப்பிள். நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் இடங்களோட பேர்கள், இடப்பேர்கள் லைப்ரரி, சைனா, கோல்ஃபேஸ், டாய்லெட், எது சரி எல்லாமே எங்களுக்கு இடங்கள் எல்லாமே அந்த பிளேசஸுக்குள்ளே தான் நடங்குது. அதோடைய திங்ஸ் பொருட்கள், ஸ்பூன், டேபிள், பேக், கார், எல்லா ஜாயும் வரத்து கேளும். அப்போ உங்களுக்கு அதில் எக்ஸாம்பிள்ஸ் நான் இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தாரேன். அதுக்கு போகிறோம் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் இதை விலங்கெடுத்துட்டு நவுன்ஸ் என்றால் அப்போ டவுட் வரப்படுறது. நவுன்ஸ் என்றால் பேர் ஒன்றை சொல்கிறது, பேருக்கு இங்கிலீஷில் நவுன்ஸ். அனிமல் ஓ பேர்ட் எங்களுக்கு அதுவும் எடுக்கிறதுக்கு கேளும். அனிமல், மிருகங்கள், பேர்ட்ஸ். அப்போ இது எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்கிறது நவுன்ஸ். அப்போ எங்களோட பேச்சில் எங்களோட ஸ்பீச்சில் இந்த நவுன்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண? இல்லையே. அப்போ உங்களோட மைண்ட் செல்லும் இல்லை, நவுன்ஸ் மட்டும் போதா. புக், கேக், ஃபஸ்ட்னா, டாய்லெட், பாத்ரூம், லைப்ரரி, சைனான்னு சொன்னதுக்கு போதா. அப்போ இதையும் சேர்த்து இந்த நவுன்ஸோடு சேர்த்து ஒரு சின்ன சென்டென்ஸ் ஒன்று மேக் பண்ணதுக்கு எங்களுக்கு ஒரு வேர்ப் ஒன்று ஒன்றும் அண்ணா. ஃபஸ்ட்னா கம்ஸ், ஃபஸ்ட்னா டீச்சர்ஸ் இங்கிலீஷ். அப்போ ஒரு சின்ன சென்டென்ஸ் ஒன்று சின்ன ஒரு வாக்கியம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நவுன் ஒன்றும் வேர்ப் ஒன்றும். வேர்ப் என்றால் வினைச்சொல், வேர்ப் என்றால் ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஓ டூயிங் வேர்ட்ஸ். ஒரு ஆக்ஷன் ஒன்று ஒரு வேர்க் கொண்டு செய்கிறது. VERB வேர்ப். வேர்டல்ல வேர்டுண்டா சொற்கள். அந்த வேர்ட்லேருந்து தான் இப்போ வேர்டுனா ஒவ்வொன்றா பார்த்து வந்தால் நவுன்ஸ். அடுத்தது வேர்ப். வேர்புன்னா வினை சொற்கள், கிரியாபத வினை சொற்கள். அப்போ எங்களுக்கு அதுக்கு எடுக்கிறதுக்கு கேளும் கம், கோ, ஸ்லீப் எங்களுக்கு தெரிஞ்சு எல்லாமே. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் கம் ஐஎன்ஜி சேர்க்காம எஸ் ஒன்றும் போடாமல் கம், ஸ்லீப், ஜம்ப். நாங்கள் ஒவ்வொன்றா இது ரீசன்லாம் படித்து கொண்டு வரோம். எப்படியே நெஸ் வராது, எப்படியே நெஸ் வராமிக்கிறது அதெல்லாம். அப்போ நான் நவுன் ஓகே. நவுன்ஸ் ஆர் நேமிங் வேர்ட்ஸ். நேம் ஆஃப் அ
people, name of a place, name of things, name of animal and birds. Okay, அப்போ வேர்ப்னா வினை சொற்கள், action words or doing words. come, sleep, jump, cook, read, இந்த மாதிரி நிறைய வேர்ப்ஸ் எங்களுக்கு கிடைக்கலும். அப்போ நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதுவும் ஒரு 20 வேர்ப்ஸ் மாதிரி தாரேன். ஓகே, அப்போ இதுவும் ஓகே எங்களுக்கு, நவுனும் ஓகே வேர்பும் ஓகே. இப்போ இந்த ரெண்டையும் வச்சு இன்னொரு குட்டி சென்டென்ஸ். ஐ கம் டு த கிளாஸ். ஐ கம், நான் வருகிறேன். ஷீ கோஸ், அவள் செல்கிறாள். சின்ன வாக்கியம். ஐ கம், ஐ கம், இப்போ நான் வருகிறேன். ஐ குக், நான் சமைக்கிறேன். ஷீ கம்ஸ், அவள் வருகிறாள். 2 சென்டென்ஸ். அங்கால ஃபாத்திமா கம்ஸ், ஃபாத்திமா வருகிறாள். அப்போ அந்த நவுன் ஒன்றும் வேர்ப் ஒன்றும் சேர்த்து ஒரு சென்டென்ஸ். அப்போ எந்த நேரமும் மட்டும் நாங்கள் இவ்வளோ குட்டி குட்டி சென்டென்ஸாக மேக் பண்ணி எங்களோட லைஃப்பில் நாங்கள் எந்த நேரம் வந்து பார்க்கணும். தமிழால் நான் எந்த பேசுகிறோம் நான் அதை தான் இங்கிலீஷ்லேயும் பேசுறது கேட்குறேன். தமிழால் நான் பேசுகிறது எந்தெந்த மாதிரியோ அதை தான் எங்களுக்கு இங்கிலீஷில். அப்போ ஓகே, நவுன்ஸ் ஓகே, வேர்ப் ஓகே. நவுனும் எனக்கு இப்போ கிளியர், வேர்பும் எனக்கு கிளியர். நவுனும் வேர்பும் மட்டும் போட்டு இவ்வளோ குட்டி குட்டி சென்டென்ஸாக நாங்கள் வார எங்களோட லைஃப்பில் இல்லை. அந்த கேர்ளை பற்றி சொன்னால் இப்போ எங்களுக்கு தெரியும் எந்த கேர்ளுன்னு. அந்த ஷார்ட் கேர்ள், ஷார்ட்டாக 2 கேர்ளு கண்டு 2 பேரும் ஷார்ட்டே. அப்போ அந்த நவுனை வந்து நாங்கள் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த நவுனை நல்லா கிளியராக விளங்கணும். நவுன், அந்த நவுனை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு கொண்டு வரவர்ற பேர் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். போலி தெரியும் ஒரு பேரொண்டிக்குது, அந்த பேரை நாங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணி காட்டணும். ஃபாத்திமா, 2 ஃபாத்திமா இருக்கிற கிளாஸில். ஃபாத்திமா, எந்த ஃபாத்திமா? அந்த ஷார்ட் ஃபாத்திமா. அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறதுக்கு நவுன், அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணதை கொண்டு வரதுற நேம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, நவுன், அட்ஜெக்டிவ். அப்போ நவுனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதை கொண்டு வரவர் அட்ஜெக்டிவ். அப்போ எப்பயுமே அந்த அட்ஜெக்டிவ் வந்து அந்த நவுனுக்கு முன்னால். எங்களுக்கு அதில் இருக்கலும் கலர் அட்ஜெக்டிவ்ஸ், நம்பர் அட்ஜெக்டிவ்ஸ், சைஸ், ஷேப்ஸ். இப்போ ஆப்பிள், ரெட் ஆப்பிள். ஆப்பிள் ரெட் அல்ல, சரியா? அந்த ஆப்பிள்ண்டிய நவுனை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், ரெட் ஆப்பிள். அப்போ பைக்ஸ், 2 பைக்ஸ், 2 பைக்குகள், 2 பைக்ஸ். அப்போ தான் நம்பர் அட்ஜெக்டிவ் உண்டு. சைஸை சொல்லி பிக் கார், ஸ்மால் பைசிக்கல். இல்லைங்க, அந்த பைசிக்கலை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற வந்து ஒரு டிஸ்கிரைபிங் வேர்டு ஒன்று போடி எப்படி என்னென்றால் ஸ்மால் ட்ரீ, ஸ்மால் ட்ரீ, சிறிய மரம் உண்டு. விளங்கினா சொன்னது நவுன். அந்த நவுனை கொஞ்சம் இன்னும் அழகுபடுத்தி சரி, அசிங்கப்படுத்தி சரி, பாசிட்டிவோ நெகட்டிவோ 2 மாதிரியும் செல்லும். அந்த நவுனை நாங்கள் கொஞ்சம் அந்த நவுன் கிளியர் போதாண்டி இருந்தால் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணதை கொண்டு வரவர் தான் அட்ஜெக்டிவ். ஓகே, அந்த நவுனை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதை கொண்டு வரவர் அட்ஜெக்டிவ். அப்போ ட்ரெயின், எப்படி ட்ரெயின் என்றால் அதை விட குயிக்கானாலே நடந்து போய் தெரியணும். ஸ்லோ ட்ரெயின், ட்ரெயின், ஸ்லோ ட்ரெயின். அப்போ அந்த மெதுவாக வரக்கூடிய ட்ரெயின். ஃப்ளவர், எந்த ஃப்ளவர்? பியூட்டிஃபுல் ஃப்ளவர். பியூட்டிஃபுல் ஃப்ளவரா? இனி இது எல்லாமே அழகு தானே. பியூட்டிஃபுல் ரெட் ஃப்ளவர். அப்போ டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் எங்களுக்கு எத்தனையும் கொண்டு வர இயலும் எங்களோட விருப்பத்துக்கு, எங்களுக்கு வேண்டிய மட்டும். கேர்ள், விச் கேர்ள்? ஷார்ட், க்யூட், ஃபேர், அந்த நிறமான கட்டை, பஸ்தான குட்டி, இப்படி வேண்டிய மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணது கேளும் எங்களுக்கு. அப்போ அந்த நவுனோட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதை கொண்டு வரத்துட்ட பேர் அட்ஜெக்டிவ். பேருக்கு அடைமொழி உண்டு. பேர் சொல்லொண்டுக்கு அடைமொழியை சேர்த்து பெயர் அடை உண்டு. ஓகே, நவுன், அட்ஜெக்டிவ். நல்லா விளங்கெடுக்கணும். நவுன், அட்ஜெக்டிவ். அப்போ விளங்கிக்கு வேண்டி நினச்சிடறேன் நான் இப்போ நவுன். ஓகே, நான் இதுக்கு எல்லாத்துக்கும் நோட்ஸ் தரேன் உங்களுக்கு. அந்த ரீடிங்கும் எப்படி என்னென்னு ப்ரொனன்சியேஷனையும் ஓட சேர்த்து தாரேன். நவுன், அந்த நவுன் எக்ஸ்பிளைன் பண்ணதை கொண்டு வரவர் அட்ஜெக்டிவ். அப்போ ஃபாத்திமா, ஷார்ட் ஃபாத்திமா. டீச்சர், ஸ்ட்ரிக்ட், கைண்ட் டீச்சர், இரக்கமான டீச்சர். ஓகே, அப்போ வெஹிக்கல், வாகனம், நைஸ் வெஹிக்கல், அழகான ஒரு வாகனம் உண்டு. அப்போ அதை அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணதை கொண்டு வரவர் அட்ஜெக்டிவ். நவுன் அண்டா பேர் சொல், அட்ஜெக்டிவ், பேர் அடைமொழி. ஓகே, அதுவும் ஓகே. இப்போ எங்களுக்கு வேர்ப் இருக்குது.
நவுன் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, அட்ஜெக்டிவ் ஒன்று கொண்டாந்து வேர்ப் ஒண்டிக்குது. அந்த வேர்ப் நான் எடுத்துக்கொண்டா வந்து கம், ஸ்லீப், ஜம்ப் அப்படி நாங்கள் நிறைய வேர்ப்ஸ் கொண்டு வந்தேன். அப்போ அந்த வேர்பு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி, உம்மா ஆக்கின அவசரமாக, நான் எழுதின அழகாக, அப்போ அழகாக, அவசரமாக, கவலையாக. இப்போ அந்த அட்ஜெக்டிவ் எங்களுக்கு இந்த சேட், ஸ்லோ, குயிக் ட்ரெயின், பியூட்டிஃபுல் ஃபேஸ், ஹாப்பி ஃபேஸ், ஸ்லோ ட்ரெயின், குயிக் ஆன்சர், அவசரமாக வரக்கூடிய ஆன்சர், குயிக் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி அந்த நாங்கள் கொண்டு வந்த அட்ஜெக்டிவ்ஸ், சைஸ், ஷேப்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ் கொண்டு வந்த அந்த அட்ஜெக்டிவுக்கு நாங்கள் இப்போ ஷீ கம்ஸ், அவள் வருகிறாள், ஸ்லோலி, அந்த கம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணது கொண்டு வர, அந்த வேர்பை எக்ஸ்பிளைன் பண்ணது கொண்டு வரவரோட நேம் வந்து அட்வர்ப். கிளியரா? நவுன் எக்ஸ்பிளைன் பண்ண கொண்டு வரவர் அட்ஜெக்டிவ், நவுன் அட்ஜெக்டிவ். அந்த வேர்ப் எக்ஸ்பிளைன் கொண்டு வரதுக்கு வேர்புக்கு பின்னால் நாங்கள் கொண்டு வர அதோட நேம் வந்து அட்வர்ப். பெயர் அடைமொழி, வினை அடைமொழி. அப்போ ஐ கம் டு த கிளாஸ் சேட்லி, ஐ கம் டு த கிளாஸ் சேட்லி, நான் கிளாஸுக்கு வர கவலையாக. ஷீ கேன் குக் ரைஸ் டேஸ்டிலி, டேஸ்டாக. ஓல்ட் மேன் வாக்ஸ் ஸ்லோலி, ஓல்ட் மேன் வாக்ஸ் நடக்கிறாரு, ஸ்லோலி. அப்போ அந்த வயசாளி, அந்த வயசானவர் நடக்கிறாரு, ஸ்லோலி, மெதுவாக. அப்போ அந்த ஸ்லோவண்டிக்கிற அந்த அட்ஜெக்டிவ்க்கு நாங்கள் எல்வையை சேர்த்து நாங்கள் அதை ஒரு அட்வர்ப் ஆக்கி ஸ்லோலி. ஷீ கம்ஸ் ஹியர் ஹாப்பிலி, அவள் சந்தோஷமாக இங்கே வருகிறாள். ஷீ கம்ஸ் ஹியர் ஹாப்பிலி, ஹாப்பிலி, லக்கீலி. ஐ ஆன்சர் கரெக்ட்லி, ஐ ஆன்சர், அந்த ஆன்சரை தான் நாங்கள் கரெக்ட்லின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது. ஐ ஆன்சர், நான் பதிலளிக்கிறேன், கரெக்ட்லி, சரியாக. வி ப்ளே ஹாப்பிலி, ஹாப்பி அது எண்டாய்க்கிற வை, ஹாப்பி வையில், அந்த வைக்கு முன்னால் உள்ள லெட்டர் ஹாப்பி, வைல் எண்டாவி, வைக்கு முன்னால் உள்ள லெட்டர் வவல் அல்லாமல் இருந்தால், AEIOU வவல் இல்லாமல் இருந்தால் அந்த வையை கட் பண்ணி ILY, எல்வைக்கு பதிலாக ILY. ஓகே, நாங்கள் இன்னும் டீப்பாக படித்தோம், ஒவ்வொரு விஷயங்கள் இது, கொஞ்சம் அதையும் போட்டுக்கோங்க. தே குக் வெல், அவங்க நன்றாக சமைக்கிறார்கள். ஹீ வில் ரன் ஃபாஸ்ட், அவர் வேகமாக ஓடுவார். மை மதர் குக்ஸ் ரைஸ் குயிக்லி, எங்கள் அம்மா அவசரமாக சமைக்கிறாள். மை மதர் குக்ஸ் ரைஸ் குயிக்லி, அந்த குயிக்குக்கு எல்வையை சேர்த்தி. ஓகே, நவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், வேர்ப், அட்வர்ப்ஸ். நான் நினச்சிருப்பேன் இந்த விஷயம் நல்லா பேத்திக்கும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுனை டிஸ்கிரைப் பண்ண கொண்டு வரவர் அட்ஜெக்டிவ்ஸ், அந்த நவுனுக்கு முன்னுக்கால கொண்டு வரணும். வேர்ப்ஸ், வினை சொற்கள், அதை டிஸ்கிரைப் பண்ண கொண்டு வரவர் நாங்கள் அந்த வேர்புக்கு பின்னுக்கால கொண்டு வந்து வச்சோணும். ஐ ஆன்சர் கரெக்ட்லி, வி ப்ளே ஹாப்பிலி. ஓகே, இதுக்கு தேவையான எல்லா நோட்ஸையும் நான் வந்து ஒரு சிஆர் புக்கில் நோட் பண்ணி தரேன். நீங்களும் அதே மாதிரி நோட் பண்ணிக்கொண்டு தொடர்ச்சியாக இதோடு இருந்தால் இன்ஷால்லா உங்களோட இங்கிலீஷும் ஓகே ஆயிரும். இப்போ நான் நவுன் அண்டு சொல்லி சொன்னேன் உங்களுக்கு. நவுனண்டா பேர் சொல். அந்த பேர் சொல்ல நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாரா பற்றி கதைச்சோணும். அப்போ சாரா அப்படி 10 விஷயம் நான் சாரா பற்றி சொல்லணும் என்றால் நாங்கள் வந்து அந்த நேமை ரிப்பீட் பண்ணி சாரான்னு சொல்கிறா, இல்லாட்டி ஒரு முறை சாரான்னு சொல்லிட்டு ஷீ அவள்ன்னு சொல்கிறா டெமில்ல. இப்போ நான் ஒரு மங்கியை பற்றி பேசணும். அப்போ மங்கி என்று சொல்கிறோம், இல்லாட்டி இட் அது என்று சொல்லி சொல்கிறோம். அப்போ இட்டுன்னு சொல்கிறேன் நாங்கள். இப்போ கமல் அண்டா அந்த கமலுக்குள்ளே ஒரு போய் உண்டு, கமல் அண்டா ஹீ. ஓகே, கமல் என்று சொல்கிற நேரம் அந்த கமல் உள்ளுக்கு ஈக்கிற ஹீ. அப்போ அந்த நவுண்ட உள்ளுக்கு ஈக்கிற அந்த வேர்டு நாங்கள் இப்போ வெளிக்கு எடுத்த வேர்டு உண்டு, அந்த வேர்டுக்கு சொல்கிறது வந்து ப்ரோனவுன். நவுன் உள்ளுக்கு இருந்து நாங்கள் வெளியில் கொண்டு வர்றது. ஃபாத்திமா உள்ளுக்கு இருந்து ஷீ, டைகர் உள்ளுக்கு இருந்து இட். விளங்கினா அதோட நேம் வந்து ப்ரோனவுன்ஸ் என்று சொல்கிறது கேளும், இல்லாட்டி சப்ஜெக்ட்ஸ். இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிச்சிட சப்ஜெக்ட்ஸ் மேத்ஸ் சயின்ஸ் அது வேறு. இதுக்கு பிறகு நான் சப்ஜெக்ட்ன்னு சொல்கிறது வந்து இந்த ஐவியூ தே ஹீ ஷீட்ன்ற அந்த சப்ஜெக்ட்ஸ் 7 பேரையும். டூவண்டா செய்கிறான், டூவர்
செய்கிற ஆட்கள், வேலை செய்த ஆட்கள். நாங்கள் சொல்கிற வினை கருத்தா இல்லாட்டி எழுவாய், தமிழில் நாங்கள் சொன்னால் எழுவாய், கத்ரு எழுவாய் என்று சொல்கிறது வந்து அந்த ப்ரோனவுன்ஸுக்கு. அந்த நவுன்னு சொல்லிய நவுனண்டா நாங்கள் வெளிப்படையாக பேரை கொண்டு வர்றது. ஃபஸ்ட்னா உள்ளுக்கிற ஷீ ப்ரோனவுன், மங்கி இட் விளங்கிக்குமென்னு நினச்சிறேன்னா நான் அவங்களோட நேம் வந்து ப்ரோனவுன்ஸ் அல்லது சப்ஜெக்ட் அல்லது டூவர் இப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணிடும். ப்ரோனவுன்ஸ், சப்ஜெக்ட், டூவர். ரவி, ஹீ, a car, it. கேர்ள்ஸ்னால் ப்ளூரல் ஃபார்ம், நிறைய பேர் கேர்ள்ஸ், அப்போ தே. ஓகே. ஐ என்ன நான், ஐ. வி நாங்கள், எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாரும், 2 பேர் அல்லது 2க்கு கூட. ஓகே. ஐ என்ன நான், வி நாங்கள், யூ எனக்கு முன்னுக்குள்ளால், யூ என்ன நீங்கள், தே அவர்கள் அல்லது அவைகள். தே என்று சொல்கிறது வந்து மனுஷராயிக்கோ மேலும் அல்லது நிறைய பொருட்கள் ஆயிக்கோ மேலும் மிருகங்கள் ஆயிக்கோ மேலும் எல்லாத்துக்கும் அவைகள். ஹீ ஒரு ஆண், அவன். ஷீ ஒரு பெண், அவள். இட்ன்றது நாங்கள் மங்கி வரத்துக்கு மேலும் புக் வரத்துக்கும் மேலும் புக் அல்லது மங்கி அது. ஓகே. அப்போ அது நிறைய வாயினத்தோட தே, அது யாராக இருந்தாலும் குத்தமில்லை. ஃபஸ்ட்னா ஷீ, ஃபஸ்ட்னா அண்ட் மங்கி தே, அதில் 2 பேர். அப்போ உயர்திணை அகரிணை என்று 2 சேர்ந்தாலும் குத்தமில்லை, எப்படி வந்தாலும் 2 ஆயினத்தோடு அது தே. ஹீ ஷீட் என்ற தனி ஆட்கள், ஹீ என்றியது ஒத்தன், ஷீ என்றியது ஒருத்தி, இட் என்றியது உண்டு. அவங்க எல்லாம் நிறைய வாயினத்தோட தே. ஓகே. ஐ, வி, யூ, தே, he, she, it. Nouns, adjectives, verb, adverbs, pronouns. Okay. For 5 parts of speech la நான் ஒரு 5 headings மாதிரி பார்த்து முடிஞ்சி. ஓகே. nouns, adjectives, verb, adverbs, pronouns. pronouns என்று சொல்கிற நேரம் அது வந்து அந்த noun உள்ளுக்கு ஈக்கிற அதை நாங்கள் வெளியில் எடுத்தால் வாரது. ரவி, ஹீ விளங்கிக்கும். ஃபஸ்ட்னா ஷீ. ஹனா அண்ட் அஜித் 2 பேர், அப்போ தே. டொங்கி, இட். மதர் அண்ட் ஃபாதர் 2 பேர், ஆன்சர் குட். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அவங்களோட மனசால் சொல்லி பார்க்கணும் எப்படி வரும். மதர் அண்ட் ஃபாதர் தே. லயன், எலிஃபண்ட். லயன் உண்டு, எலிஃபண்ட் உண்டு, 2 சேர்ந்ததோடு அதில் 2, அப்போ தே. ஆகாஷ், விதுஷி. பைக், கார். அ கேர்ள் என்றால் உண்டு, அப்போ ஷீ. உங்களுக்கே நிறைய இன்னும் இதில் ப்ராக்டிஸ் எடுக்கிறது கேளும். ஒவ்வொரு ஐட்டத்தை யோசித்து இப்படி வருமான்ட்டு நான் நினச்சிறது விளங்கிக்கும். ப்ரோனவுன்ஸ் கிளியர்ன்னு நினச்சிறேன். ஓகே. அப்போ ப்ரோனவுன்ஸ் என்றால் வந்து நாங்கள் அந்த நவுனை கொண்டு வராமல் அதுள்ள கீழ்ந்தெடுத்து அந்த நேமை போடாமல் டிரெக்டாக அந்த நேமை போடாமல் அதுள்ள கீழ்ந்தெடுக்கிற அந்த வேர்டுக்கு தான் நாங்கள் பேர் ப்ரோனவுன்ஸ். ஓகே. அப்போ ஒரு 5 ஹெட்டிங் மாதிரி எங்களுக்கு முடிஞ்சிக்குது. அடுத்தது வந்து ப்ரொப்பர் நவுன்ஸ். ப்ரொப்பர் நவுன்ஸ் என்றால் என்ன? நாங்கள் சிலது வந்து எப்போ எழுதினாலும், இப்போ நாங்கள் ஒரு சென்டென்ஸ் ஒன்று மேக் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், மற்ற எல்லாமே சிம்பிளாக தானே கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எங்கேயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கொண்டு வர கொலைக்கு கேபிட்டல் ஆகிக்கணும், மற்ற மிடில் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து சிம்பிளில் தான் எழுதணும். ஆனால் இந்த ப்ரொப்பர் நவுன்ஸ்ன்றாக்கள் மட்டும் ப்ரொப்பர் நவுன்ஸ் எங்கே வந்தாலும் அவங்க கேபிட்டல். ஐ ஆம் ஃபஸ்ட்னா, இப்போ ஐ ஆம் ஃபஸ்ட்னான்னு சொல்ல கொலைக்கு அந்த அந்த எஃப் லெட்டர் வந்து கேபிட்டல், அண்ட் அதுக்குத்தான் ப்ராப்பர். அப்படி என்றால் வந்து இப்போ மனுஷ பேருகள், இப்போ எனக்கு குறிப்பிட்டு ஃபஸ்ட்னாண்டா நான், ஹாஜரா, கதீஜாண்டா நீங்கள், அப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட பேர். அப்போ அந்த கே வந்து எங்கே நடுவில் வந்துட்டு சிம்பிளாக கொணுமென்று சொல்லி ப்ரொப்பர் நவுனில் அந்த செய்தி இல்லை, ஒன்றுக்கு வச்ச பேர். பீப்பிள், கேர்ள், பாய் அப்படி இல்லை, அந்த கேர்ள் பாய்க்கு குறிப்பிட்ட ஒரு நேம் கொடுத்திருந்தா ஃபஸ்ட்னா, ஜான், ஜஹி, அப்போ அந்த ஜெட் எப்பயுமே கேபிட்டல். ஆகாஷ், அப்போ நேம்கள் எப்பயுமே வந்து ப்ராப்பர் நவுன்ஸ். பிளேசஸ், கழுத்தரு, கோல். அப்போ இந்த சென்டென்ஸ் இருக்குது ஐ கோ டு கெலம்பு, அப்போ கெலம்புன்னு வர நேரம் அந்த க லெட்டர் அந்த சி லெட்டர் வந்து கேபிட்டல்லே வரணும், நடுவில் தானே சிம்பிளாகிறது கேள்வி எங்களுக்கு. பிளேசஸ்,
அப்போ அந்த மாதிரி அப்போ கண்ட்ரி நேம்ஸ் எல்லாம் வரக்குள்ளேக்கு கட்டாயம் அது வந்து கேபிட்டலில் வரணும். திங்ஸ் எப்படி என்னண்டா வந்து ஒரு பிராண்ட் நேம் உண்டு. ஒரு லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிது அட்லஸ் பிராண்ட் நேம் உண்டு. அப்போ அவங்க எப்பயும் அதை தந்திக்கிற கேபிட்டலில் தானே இந்த லெட்டரு. KFC, நைக், டொயோட்டா. அப்போ அந்த அவங்க தந்திக்கிற அவங்க வந்து குறிப்பிட்ட அந்த பிராண்டுக்கு நேம் போட்டு வச்சுருந்தா கேபிட்டல் லெட்டர்ஸால் அப்போ அதே மாதிரி தான் நாங்கள் கொண்டு வர வேண்டியது. டேஸ் ஆஃப் த வீக் இதில் நிறைய லெசன்ஸ் இது சொல்லி தரத்துக்கு. டேஸ் ஆஃப் த வீக், ஐ கம் டு த கிளாஸ் ஆன் மண்டேன்னு வரக்குள்ள அந்த எம் வந்து கேபிட்டல். ஏன்னா அது ரீசன் வந்து ப்ராப்பர் நவுன்ஸ். அப்போ ஐ கோ டு சீக்கிரிய ஆன் டியூஸ்டே. அப்போ அந்த டி லெட்டர் வந்து கேபிட்டலில் வரணும். அதே மாதிரி மந்த்ஸ், ஜனவரி, ஃபெப்ரவரி. அப்போ அது வந்துச்சுன்னாலும் ப்ராப்பர் நவுன்ஸ் வந்து நேம்ஸ் ஆஃப் பீப்புள், நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் என்றால் இந்த லைப்ரரி கேன்டீன்ன்றதில்ல, ஒரு ஊருக்கு வச்சப்பட்ட பேர். கனடா, ஸ்ரீலங்கா, சைனா, அமெரிக்கா, ஒரு ஊருக்கு வச்சப்பட்ட பேர். அந்த பிளேஸ்ன்னு நோட் பண்ணிக்க நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கொள்ளணும். பிளேஸ்ன்னா ஒரு ஊருக்கு கண்ட்ரி நேம்ஸ் உண்டு. நோட்டில் பிளேஸ்ன்னு போட்டிக்குது கண்ட்ரி நேம்ஸ். ஓகே, பீப்புள், கண்ட்ரி நேம்ஸ். திங்ஸ் என்றாலும் பிராண்ட் குறிச்சிருது. இப்போ சிலவங்க சிம்பிள் லெட்டராலே அவங்களோட லோகோவில் க்ரியேட் பண்ணிக்க, அப்படி இல்லை. இப்போ நான் ஒரு ஹோட்டலாண்டு வச்சுக்கிது பிஸ்மில்லாண்டு. அப்போ அந்த இப்போ ரியோ, அப்போ அந்த ஆர் கேபிட்டல் ஒன்றுக்கு குறித்து வச்சண்டி சொன்னார். ஓகே, கலதாரி. அப்போ அந்த மாதிரி ஒன்றுக்கு குறித்து வச்ச நேம் ஒன்று இருந்தால் அது வந்து ப்ராப்பர் நவுன்ஸ். அப்போ அது வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் வரணும் எங்கே வந்தாலும். ஜஹி வென்ட் டு கொலம்பு டு பை அ KTM வித் அஸ்ஜத் ஆன் லாஸ்ட் ஃப்ரைடே. ஃபுல் சென்டென்ஸ்லேயும் எல்லாமே கொண்டு வந்திக்கிறேன். ஜஹி ப்ராப்பர், கொலம்பு ப்ராப்பர், KTM பைக் பிராண்ட் உண்டு KTM, அஸ்ஜத். அப்போ நடுவில் நேம் ஒன்று வந்தோன்னு சிம்பிளாக இல்லை, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். லாஸ்ட் ஃப்ரைடே, டேஸ் ஆஃப் த வீக். I and Jenny are in Canada. Mahavali is the longest river in Sri Lanka. Mahavali அப்படி அந்த ஒரு ரிவருக்கு வச்ச நேம் உண்டு. ராக்கி அண்ட் ஜிம்மி, அந்த டாக்ஸ் பெட்ஸுக்கு ராக்கி அண்ட் ஜிம்மி. அப்போ அந்த பெட்ஸுக்கு வச்ச நேம் உண்டு. இப்போ சொல்கிற ரத்தி, அப்போ ரத்தினா அந்த ஆர் வந்து கேபிட்டல். கவுக்கு வச்சுக்குது ரத்தி, அப்போ அது வந்து கேபிட்டல். ராக்கி அண்ட் ஜிம்மி ஆர் மை பெட்ஸ், தே ஏட் KFC. எல்லாம் பிராண்ட் நேம். அப்போ அதுவும் வந்து ப்ராப்பர் நவுன்ஸ் வந்து எப்பயுமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் ஈக்கணும். அதையும் கொஞ்சம் மைண்டில் போட்டுக்கொள்ளணும். சென்டென்ஸ் மேக் பண்ண போகலாம், இல்லாட்டி அந்த மிஸ்டேக் வரும் இடையில. ஓகே, 6th ஹெடினும் முடிஞ்சு. 7 ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் இடைச்சொற்கள். ஐ கம் கிளாஸ் என்று சொல்லலை, ஐ கம் டு த கிளாஸ். நான் கிளாஸுக்கு வருகிறேன். ஐ கம் டு த கிளாஸ். வி ஆர் அட் த பீச். நாங்கள் பீச்சில் இருக்கிறோம். வி ஆர் அட், ஒரு இடம் உண்டு. பொசிஷன் ஆஃப் சம்திங் அப்படின்னா ஒரு இடத்தை குறிச்சி. த கேர்ள் இஸ் இன் த ரூம். குட்டி ரூம் உள்ளுக்கு. த கேர்ள் இஸ் இன், அந்த இடத்தை குறிச்சி காட்டிக்குது. ஓகே, பொசிஷன் வேர்டு உண்டு. பொசிஷன் வேர்டு இன் உள்ள, ஒன் மேலே, அண்டர் கீழே. த டாக் இஸ் அண்டர் த பெட். நாய்க்குட்டி கீழுக்கு. த டாக் இஸ் அண்டர், குட்டி வந்து பப்பி. ஓகே, நியர்ண்டா கிட்ட. பிஹைண்ட் பின்னால். பிட்வீன் ரெண்டுக்கு இடையில். த டாக் இஸ் பிட்வீன் த ட்ரீ அண்ட் த வெல். நாய் வந்து மரத்துக்கும் கிணத்துக்கும் இடையில, பிட்வீன். இதுக்கெல்லாம் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன் தனித்தனி பாடமாக. பிசைட் பக்கத்தில், இன் ஃப்ரண்ட் ஆஃப் முன்னால். இது நீங்கள் கொஞ்சம் மைண்டுக்கு ஒரு சின்ன நோட் ஒன்று போட்டு வச்சுக்கொண்டா போதும். நாங்கள் இது ஒன்றா தனித்தனியாக படித்தோம். இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒரு எங்களோட சென்டென்ஸ் மேக் பண்ண போக்குள்ள இதெல்லாம் மிக்ஸ் ஆகினது தான் ஒரு சென்டென்ஸ். அதை தான் நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தாரு. ஓகே, ப்ரிப்போசிஷன். ரெண்டாவது வந்து இடைச்சொற்கள். கிளாஸ் உள்ளுக்கு. ஐ கோ டு த கிளாஸ். 2 ஐ ஆம் அட் த பேங்க். நான் பேங்க்கில் இருக்கிறேன். ஷீ இஸ் பிஹைண்ட் த கார். அவள் காருக்கு பின்னாடி இருக்கிறாள். தே கோ டு த கிளாஸ்.
கிளாஸுக்கு அந்த டூ வந்து க்கு வேண்டிய அர்த்தம். இதுக்கு தனியாக மீனிங் அடிக்கல, ஒரு சென்டென்ஸோடு சேர்ந்து எங்களுக்கு மீனிங் தருகுது. ரவி இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். ரவி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருக்கிறாரு. இட் இஸ் ஆன் த பெட். அது மேசையின் மீது. மை ஃபோன் இஸ் ஆன் த பெட். தேர் இஸ் அ கேர்ள் நியர் த கபட். கபட்டுக்கிட்ட ஒரு குட்டி இருக்கிறாள். நியர் த கபட். ஐ கேன் ஜம்ப் ஓவர் த ஃபென்ஸ். எனக்கு ஐ கேன் இட் கேன். அதுக்கு வேலி கொசக்கால பாயலும் அல்லது எனக்கு வேலி கொசக்கால பாயலும். இட் கேன் ஜம்ப் ஓவர் த ஃபென்ஸ். குட். அதுவும் ஓகே. அப்போ நவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், verb, adverbs, pronouns, proper nouns, preposition எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து conjunctions. ஓகே, இப்போ எங்களோட அடுத்த ஹெட்டிங் conjunctions. conjunctionsண்டா வந்து ஒரு 2 செப்பரேட் சென்டென்சஸ். எக்ஸாம்பிள், ஐ வென்ட் டு த கிளாஸ், ஃபாத்திமா வென்ட் டு த கிளாஸ். ஒரே விஷயம் நடந்திருக்குது. அப்போ ஐ வென்ட் டு த கிளாஸ், ஃபாத்திமா வென்ட் டு த கிளாஸ், அது ஒரு கன்ஜங்ஷன், ஒரு லிங்கிங் வேர்டு ஒன்று போட்டு ஐ அண்ட் ஃபாத்திமா வென்ட் டு த கிளாஸ். அந்த 2 செப்பரேட் சென்டென்ஸை வந்து அந்த அண்டனிய கன்ஜங்ஷனால் நாங்கள் அப்படி சேர்த்திக்குது, லிங்க் பண்ணி. I have exams, but I don't study. I have exam, I don't study. Separate 2 sentences. I have exams, but I don't study. எனக்கு எக்ஸாம் இருக்குது, ஆனால் நான் படிச்சிடல. I saw you at the park, but I didn't speak with you. I saw you at the park, but I didn't speak. நான் கண்டவங்கள பார்க்கல, ஆனால் நான் அவங்களோட ஹல்சல்ல. யூ கேன் டேக் மை புக் ஒரு ஃபாத்திமாஸ் புக். உங்களுக்கு எந்த புக் இல்லாட்டி ஃபாத்திமாவோட புக் எடுக்கலும். ஷீ கால்ஸ் மீ, அவள் என்ன கேசுகிறாள். ஆல்தோ ஐ ஹெல்ப் ஹர், நான் அவளுக்கு உதவி செஞ்சிருந்தும் கூட அவள் எனக்கு ஏசுகிறாள். ஷீ கால்ஸ் மீ ஆல்தோ ஐ ஹெல்ப் ஹர். அப்போ கன்ஜங்ஷன்ஸ்ண்டா அதுக்கு ஒரு வேர்ட்ஸ் வர எங்களுக்கு. அண்ட், ஸோ, பட், ஆல்தோ, ஈவன் தோ. அப்போ இந்த மாதிரி சில வேர்ட்ஸை போட்டு செப்பரேட்டாக ஆகிக்கிற 2 சென்டென்ஸை நாங்கள் ஜாயின் பண்ணுறது தான் கன்ஜங்ஷன்ஸ். ஐ அண்ட் மை பிரதர் வென்ட் டு சைனா. ஐ வென்ட் டு சைனா, மை பிரதர் வென்ட் டு சைனா. அப்போ அது 2 எங்களுக்கு சேர்க்கலும். ஐ அண்ட் மை பிரதர் வென்ட் டு சைனா. அதான் கன்ஜங்ஷன்ஸ். ஒரு சென்டென்ஸ் 2 இணைச்சிறது. அப்போ அதே மாதிரி எங்களோட ஃபைனல் லாஸ்ட் ஹெட்டிங் வந்து இன்டர்ஜெக்ஷன்ஸ். வியப்பு, ஆச்சரியமாக கேட்குறேன் நாங்கள். அல்லாவே, கடவுளே, வாவ், ஓ, அந்த ஒரு வியப்பாக கேட்குறது. ஹூரே, ஓஸ், அந்த மாதிரியான அந்த இன்டர்ஜெக்ஷன் எங்களுக்கு அந்த மார்க்கோட வாருது. அப்போ அது வந்து இன்டர்ஜெக்ஷன்ஸ், வியப்பு குறியோடு போட்டு அந்த வியப்பு ஆச்சரியமாக கேட்குறது. இப்போ எங்களோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் ஓகே. நவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், வேர்ப், அட்வர்ப்ஸ், ப்ராப்பர் நவுன்ஸ், ப்ரிபொசிஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், இன்டர்ஜெக்ஷன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் எங்களோட ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். எங்களோட ஸ்போக்கனில் வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுற நேரம் இது எல்லாமே மிக்சிங்கில் வரணும். ப்ரோனவுன்ஸ் மிஸ் ஆகிட்டு ப்ரோனவுன்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணது கேளும் எங்களுக்கு. இது எல்லாம் வரணுமெண்டு இல்லை, இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒன்று வரையிலும் ஒன்று வராமிக்கிறது கேளும். இவங்களை போட்டு தான் சென்டென்ஸ் நாங்கள் மேக் பண்ணது கோணும். அப்போ ஃப்யூச்சரில் நாங்கள் இன்ஷால்லா இன்னும் சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ண ரிப்பீட் இதெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டு கேளாதே. நவுன்ஸ்ன்னா அவங்களுக்கு டவுட் வரப்படாது. நவுன்ஸ்ன்னா என்ன வாங்கிக்கும், ஏன்னா நான் அங்கே நவுன்ஸ் சப்ஜெக்ட் போடணுமெனால் உங்களுக்கு விளங்காது என்னாண்டு. அப்போ இது ஃபுல் கிளியர் எடுத்து நீங்களும் தனியாக ஒரு முறை பார்த்து நான் இதுக்கு தேவையான மாதிரி நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி தாரேன். அப்போ அதோடைய சேர்த்து அந்த நோட்ஸை நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுட்டு இன்னும் நிறைய சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் தாரேன் உங்களுக்கு.
அப்போ அதோடய சேர்த்து இன்ஷால்லா இதோடய நீங்கள் வந்துன்னு சொன்னால் உங்களுக்கு நினச்சிரமா இங்கிலீஷில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துக்கொள்ளது கேளும். ஓகேவா? அப்போ இதில் நான் தந்திக்கிற இன்றைக்கி வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது ஃபுல்லாக எங்களுக்கு கிளியரண்டா அதுக்கு பிறகு ஈக்கிறது ஒவ்வொரு லெசனாக பார்த்து கொண்டு போகிறது. ஓகே, நான் நினச்சிட உங்களுக்கு இது விளங்கிக்குமெண்டு. அப்போ நீங்கள் இது விளங்கி நினச்சனால் ஒரு உங்களோட ஐடியாஸ், நாங்கள் இது இப்படி செய்வோம், எனக்கு இது இப்படி விளங்கினேன், எந்த அளவில் உங்களுக்கு கிளியர் கிடைச்ச நடியத்தை உங்களோட வேர்ட்ஸால் எனக்கு சொன்னால் அது ஒரு ஹெல்ப் ஆகிக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன் நேற்றுக்கு. அப்போ உங்களோட ஐடியாஸ் மிச்சம் முக்கியம். அதோடு உங்களுக்கு இது விளங்கியிருந்தா உங்களோட இன்னும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களும் புரோஷனம் காணும். வந்து இப்போ உங்களுக்கு சில நேரம் ஒரு மைண்ட் செட் கேளும் வெக்கம், நான் பெரிய ஒத்தரனை பேத்து ஸ்பெல்லிங் எல்லாம் கேட்டு கேட்டு படித்ததுக்கு ஒரு மாதிரி மற்ற பிள்ளைகள்கிட்ட முன்னுக்கு கண்டு இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது நீங்கள் பார்க்குறது. வீடியோ ஆன் பண்ணி கொண்டாச்சு, நோட்ஸ் எல்லாம் எழுதி கொண்டாச்சு. ஏன்னா ப்ரொனன்சியேஷனை நான் அவங்களுக்கு சொல்லி தந்து கொண்டு தானே போகிறது. அடுத்து நிறைய லெசன்ஸ் கொண்டு வரதுக்கு ஐடியா ஆகிது. தொடர்ச்சி ஆயிரிங்க இன்ஷால்லா. அப்போ ஒரு நோட் புக் ஒன்று வச்சு அடுத்தது உங்களுக்கு நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் போட்டு இருக்குது. என்னமாலும் டவுட்டாக உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டு இது இப்படி நடக்கணும், இது எப்படி செய்வோம் டீச்சர்னு நீங்கள் என்னோட கதைச்சி கொண்டால் அவக்குள்ள மாதிரி எனக்கு இன்ஷால்லா செஞ்சு தரையிலும். அதோடய உங்களோட கமெண்ட் உண்டு, இது இப்படித்தான் இருக்குமெண்டு. அப்போ எனக்கு உங்களோட ஐடியா எடுத்துக்கொண்டா இது எப்படின்னு செய்யணும் மண்டியத்தை அப்போ எனக்கு இன்ஷால்லா அதுக்குள்ள மாதிரி செஞ்சு கொண்டு போத்து கேளும். ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறதா இதுதான் இன்ஷால்லா கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். திடீரென்னு நடுவுலேருந்து பார்த்தா கஷ்டமாகும். ஃபஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படி ஓர்டருக்கு வந்தேன்னா இன்ஷால்லா உங்களுக்கு தொடர்ச்சி அப்படி ஒரு உங்களுக்கு நினச்சிற இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துக்கொண்டு பேத்துறதுக்கு ஏழுமாகும். அதோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல். அதோடைய லைக் உண்டு, கமெண்ட் உண்டு போட்டுவிடுங்க இன்ஷால்லா.